அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஸ்பெஷலான தொகுப்பு நிஜமாவே ரொம்ப ரொம்ப எமோஷனலான, நம்ம எல்லார் மனசுக்கும் நெருக்கமான ஒரு விஷயத்தை பத்தினது. ஆமாங்க, குழந்தை பிறப்பு. ஒரு குழந்தையோட வருகை எப்படி ரெண்டு பேரோட வாழ்க்கையை மொத்தமா மாத்தி ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்குது அப்படிங்கறத பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி, இப்போ நாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். குழந்தையோட முதல் அழுக, வீட்டின் முதல் இனிய இசை. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது வரைக்கும் ரொம்ப அமைதியா இருந்த ஒரு வீடு அந்த ஒரு சின்ன சத்தத்தால எப்படி உயிர் பெறுதுன்னு. அந்த முதல் அழுக பயத்தையோ கவலையையோ குறிக்கல. அதுதான் அந்த வீட்டோட முதல் மியூசிக். சொல்ல வார்த்தைகளே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை அது கொண்டு வருது இல்லையா? இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம். புதிய பிறப்பு, புதிய வாழ்க்கை, மறக்க முடியாத தருணங்கள். இத அப்படியே கொஞ்சம் மனசுல கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த பிஞ்சு விரல்கள் உங்க விரலை முதலா இறுக்கி பிடிக்கும் அந்த தருணம். வாவ்! அது வெறும் தொடுதல் கிடையாதுங்க. அது ஒரு லைஃப் டைம் பாண்டிங்கான முதல் அஸ்திவாரம். அந்த ஒரு நொடியில சுத்தி நடக்கிற எல்லாமே உறைஞ்சு போய் உலகமே அப்படியே சில செகண்ட்ஸ் நின்னு போன மாதிரி ஒரு பிரமிப்பு புதுப்பெற்றோருக்கு கிடைக்கும். சான்ஸே இல்லல. அம்மா அப்பாவின் மறுபிறப்பு, அடையாளத்தின் மாற்றம். இப்போ இந்த ஸ்லைட்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தை பிறக்கும்போது குழந்தை மட்டும் பிறக்கல, ஒரு அம்மாவும் அப்பாவும் கூடவே பிறக்கறாங்க. அது வரைக்கும் அவங்களுக்காக மட்டுமே வாழ்ந்த ரெண்டு பேரு தங்கள ஒரு தாயாவும் தந்தையாவும் மாத்திக்கிட்டு ஒரு புது பிறப்பை ஏத்துக்கிற அந்த அழகான தருணம் இது. ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு மாற்றம் இது. இதை எவ்வளோ அழகா சொல்லிருக்காங்க பாருங்க. டெலிவரி ரூம்ல அம்மாவும் அப்பாவும் அனுபவிக்கிற முற்றிலும் வேற வேற, ஆனா ரொம்ப ஆழமான உணர்ச்சிகளை இது காட்டுது. அம்மா தான் பட்ட அத்தனை வலியையும் அந்த பிஞ்சு முகத்தை பார்த்த உடனே அப்படியே ஒரு சிரிப்போட மறந்துடுறாங்க. அதே சமயம் அப்பா தன் வாழ்க்கையோட மிகப்பெரிய பெருமையையும் சந்தோஷத்தையும் அடையும் போது அந்த பரவசத்துல வர கண்ணீரை வெளியே காட்டாம மென்மையா மறைக்கிறாரு. ரியாக்ஷன் வேற வேறையா இருக்கலாம், ஆனா அன்போட ஆழம் ஒண்ணுதான். வீட்டின் முதல் இனிய இசை, பிரபஞ்சத்தின் மையம். அந்த முதல் அழுக சத்தம் சும்மா ஒரு ஓசை கிடையாது. நான் வந்துட்டேன், இனிமேல் எல்லாம் ரொம்ப அழகா மாறும்னு அந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்ற ஒரு மெசேஜ் அது. அந்த சத்தம் வீட்டு சுவர்கள்ல பட்டு எதிரொலிக்கும் போது அது வரைக்கும் இருந்த வெற்றிடத்தெல்லாம் நிரப்பி ஒரு புது நம்பிக்கையையும் ரொம்ப பிரைட்டான ஒரு எதிர்காலத்தையும் அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்குது. இந்த அழகான முரண்பாட்டை நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். குட்டி குட்டி கைகள், சின்னஞ்சிறு கால்கள், பார்க்க எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன உருவந்தான். ஆனா அந்த சின்னஞ்சிறு குழந்தை எந்த ஒரு முயற்சியும் இல்லாம ஒட்டுமொத்த குடும்பத்தோட மையமா, அவங்களோட மொத்த உலகமா எப்படி மாறுதுங்கிறது நிஜமாவே இயற்கையோட ஒரு பெரிய மேஜிக் தாங்க. அன்பால் சவால்களை கையாளுதல், பயணத்திற்கான பலம். இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இந்த மிகப்பெரிய எமோஷனலான மாற்றம் இனிமேல் வரப்போற எதிர்காலத்துக்கு பெற்றோரை எப்படி தயார்படுத்துது? இவ்வளோ சின்ன குழந்தை எப்படியும் ஒரு பெரிய மன வலிமையா அவங்களுக்குள்ள விதைக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, வாழ்க்கையோட சவால்களையும் தேவைகளையும் தைரியமா சமாளிச்சு முன்னேற இந்த அன்பு தான் ஒரு பெரிய பேஸ்மெண்ட்டா அமையுது. குழந்தை மேல இருக்கிற அந்த ஆழமான பாசமும் பொறுப்புணர்வும் உலகத்துல வர்ற எந்த ஒரு தடையையும் சவாலையும் தாண்டி போறதுக்கான ஒரு அசாத்தியமான வலிமையை பெற்றோருக்கு கொடுக்குது. ஒரு குடும்பம் பிறந்த நாள், ஒரு புதிய தொடக்கம். ஒரு பிறந்தநாள் அப்படிங்கிறது செவுத்துல தொங்குற காலண்டர்ல வட்டம் போட்டு வச்சிருக்க ஒரு சாதாரண தேதி கிடையாதுங்க. அது ரெண்டு மனிதர்கள் ஒன்னா சேர்ந்து அன்பால தங்களை மறுஉருவாக்கம் செஞ்சு அதிகாரப்பூர்வமா ஒரு குடும்பமா அவங்க பயணத்தை தொடங்கின ரொம்ப ஸ்பெஷலான நாள். அன்னைக்கு தான் ஒரு முழுமையான குடும்பம் அதோட சுவாசத்தையே தொடங்குச்சுன்னு சொல்லலாம். ஃபைனலா ரொம்ப அழகான, நம்மள சிந்திக்க வைக்கிற ஒரு கருத்தோட இந்த விளக்கத்தை நான் நிறைவு செய்கிறேன். இந்த உலகத்துல நீங்க எங்க தேடினாலும் சரி, எந்த உறவுல தேடினாலும் சரி, எந்தவித கலப்படமும் இல்லாத மிக தூய்மையான அன்பு அப்படிங்கிறது ஒரு குழந்தையோட முதல் புன்னகையில மட்டும்தாங்க ஒளிஞ்சிருக்கு. இந்த தொகுப்பு உங்க வீட்ல இருக்கிற குழந்தைங்களையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்த அழகிய மாற்றங்களையும் மறுபடியும் ஒரு முறை நினைச்சு பார்க்க ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். அந்த தூய்மையான அன்பை நாம என்னைக்குமே கொண்டாடுவோம். நன்றி.